இன்றைக்கி ஒரு சிம்பிளான மெனு தான் காலையில் 5 மணிலேருந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். மோஸ்ட்லி இப்போல்லாம் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ தட் அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பு, மஷ்ரூம் வறுவல், அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் வந்துட்டு பெரியவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கறதுக்காக செஞ்சுருந்தேன், அதுவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாயில்டு எக் வச்சுருக்கேன். பாயில்டு எக்கில் நான் ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன், எல்லோ வந்து பார்த்திங்கன்னா டாக் எக்கு போட்டுருவேன். காலையில் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு தோசையோ இல்லை ரைஸோ அவாய்ட் பண்ணிட்டு எதர் க்ரீன் ஜூஸ் இல்லாட்டி இந்த மாதிரி காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டுக்கிறது. மத்தியானம் கொஞ்சமாக சாப்பாடு வச்சு நிறைய பொரியல் வச்சு சாப்பிட்டுப்பேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நைட்டுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன். அதுவும் வந்து 7 o'clock முன்னாடி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சின்னவனுக்கு நேற்று நைட்லேருந்து ஈவினிங் திடீர்னு காய்ச்சல், அது போக வயிறு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அத்தை ஊர்லேருந்து வந்திருந்தப்போ நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவனை கண்ட்ரோலே பண்ண முடியல, எங்கே ஒழிச்சு வச்சாலும் ஏறி ஏறி எடுத்து நல்லா 1 day ஃபுல்லாக சாப்பிட்டு செம்மையான ஆட்டம். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு இந்த வயிற்று வலி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன், டைம் இருக்கையில் செக் பண்ணி பாருங்கள்.